ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர திவ்ய பிரபந்தம். முதல் 1000 510 511 பாசுரங்கள். நாச்சியார் திருமொழி. தையொரு திங்கள். 510 பாசுரம். காயுடை நெல்லோடு கரும்பமைத்து கட்டி அரிசி அவலமைத்து வாயுடை மறையவர் மந்திரத்தால் மன்மதனே உன்னை வணங்குகின்றேன். தேயமுன் அளந்தவன் திருவிக்கிரமன் திருக்கைகளால் என்னை தீண்டும் வண்ணம் சாயுடை வைருமென் தடமுலையும் தரணியில் தலைப்புகள் தரக்கிற்றியே. மன்மதனே, பசுங்காயுடன் திகழும் நெற்பயிர் கரும்பு இவைகளை பரப்பி கரும்பு கட்டி அரிசி அவல் ஆகியவற்றை ஒன்று சேர்த்து சமைத்து காமநூலில் சிறந்த தேர்ச்சி பெற்ற அந்தணர்கள் மந்திரம் ஓத நோன்பு நோற்று நான் உன்னை வணங்குகின்றேன். உலகம் முழுவதையும் அளந்த திருவிக்கிரமன் அவதாரம் மேற்கொண்ட அந்த கண்ணபிரானின் திருக்கரங்களால் ஒளிமிக்க என் வயிற்றினையும் மென்மையான என் முளைகளையும் தொடும்படி நீ அருள் புரிய வேண்டும். உலகத்தில் நீண்ட நெடுங்காலம் நிலைத்திருக்கக்கூடிய இத்தகைய புகழை எனக்கு அளிக்க வேண்டுகிறேன். 511 பாசுரம். மாசுடை உடம்போடு தலையுளறி வாய்ப்புறம் வெளுத்தொரு போதுமுண்டு தேசுடை திரளுடை காமதேவா நோர்க்கின்ற நோன்பினை குறிக்கோள் கண்டாய் பேசுவதொன்றிண்டிங்கெம்பெருமான் பெண்மையை தலையுடை தாக்கும் வண்ணம் கேசவ நம்பியை கால்பிடிப்பான் என்னுமப்பேர் எனக்கு அருளு கண்டாய். பிரிந்தாரை சேர்த்து வைக்கும் வல்லமை உடைய மன்மதனே, நான் அழுக்கு படிந்த உடம்புடன் தலைமயிரை விருத்தவாறு வாய் உதடுகள் வெளுத்திருக்கும் நிலையில் ஒருவேளை உணவு மட்டுமே உண்டு நோட்கும் நோன்பினை உன் நினைவில் நீ கொள்ள வேண்டும். நான் இப்போது கூறுவதை கேட்பாயாக. பெண் தன்மை உடையவளான என் நிலைமையை தலைமை ஆக்கும்படியாக என் கேசவனை நான் கால்பிடிக்கக்கூடிய ஒரு பெரும் பேற்றினை நீ எனக்கு அருள வேண்டும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம்.